வணக்கங்கள். தேர்வு நெருங்கும் வேளையில் தமிழ் பாடம் 10ஆம் வகுப்பில் இருந்து முழு தொகுப்பாக கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக இந்த பதிவினை உங்களுக்கு வெளியிடுறோம். மேலும் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வினாக்களை பார்க்கலாம். 1வது வினா, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம். 2வது வினா, தமிழழகரானின் இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரம். 3வது வினா, எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன? மா ராமலிங்கம். 4வது வினா, புதிய உரைநடை நூலின் ஆசிரியர் யார்? எழில் முதல்வன். 5வது வினா, பாவனார் நூலகம் உருவாக்கியவர் யார்? தமிழ் திரு இரா இளம் குமரனார். மீண்டும் முதல் வினா, பெரும் சித்திரனாரின் இயற்பெயர் என்னன்னு? துரை மாணிக்கம். 2வது வினா, தமிழழகரானின் இயற்பெயர் என்னன்னு? சண்முக சுந்தரம். 3வது வினா, எழில் முதல்வனின் இயற்பெயர் என்னன்னா? மா ராமலிங்கம். 4வது வினா, புதிய உரைநடை நூலின் ஆசிரியர் யார்? எழில் முதல்வன். 5வது வினா, பாவனார் நூலகம் உருவாக்கியவர் யார்? தமிழ் திரு இரா இளம் குமரனார். அடுத்த 6வது வினா, பன்மொழி புலவர் என அழைக்கப்படும் தமிழறிஞர் யார்? க அப்பாதுரையார். பன்மொழி புலவர் என அழைக்கப்படுவர் தமிழறிஞர் யாருன்னா க அப்பாதுரையார். 7வது வினா, திருமூலர் எழுதிய நூல் எது? திருமந்திரம். திருமூலர் எழுதிய நூல் திருமந்திரம். 8வது வினா, வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என அழைத்தவர் யார்? இளங்கோவடிகள். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என அழைத்தவர் யாருன்னா இளங்கோவடிகள். 9வது வினா, உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா பெற்றுள்ள இடம் எது? 5ஆம் இடம். உலக காற்றாலை மின் உற்பத்தியில இந்தியா பெற்றுள்ள இடம் எதுன்னு? 5ஆம் இடம். அடுத்த 10வது வினா, உலக காற்று தினம் எது? ஜூன் 15. உலக காற்று தினம் ஜூன் 15. அடுத்து 11வது வினா, முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார். முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார். 12வது வினா, கஜா புயலின் பெயரை தந்த நாடு எது? இலங்கை. கஜா புயலை அந்த புயலுக்கு பேர் வச்ச நாடு எதுனா இலங்கை. 13வது வினா, விருந்தே புதுமை என்று கூறும் நூலின் எதுனா தொல்காப்பியம். விருந்தே புதுமை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 14வது வினா, கலிங்கத்து பரணியை பாடியவர் யார்? ஜெயங்கொண்டனார். கலிங்கத்து பரணியை பாடியவர் ஜெயங்கொண்டனார். 15வது வினா, விதைத்த நெல்லை அரித்து வந்து சமைத்து விருந்து படைத்தவர் யார்? இளையான்குடி மாற நாயனார். விதைத்த நெல்லை அரித்து வந்து சமைத்து விருந்து படைத்தவர் யாருன்னா இளையான்குடி மாறநாயனார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, விருந்தினர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ சமைப்பதற்கு என்ன செய்யறதுன்னு தெரில. போய் அரிசி பார்க்குறாரு, இல்லை. உடனே அப்போ தான் வயலில் தூவிட்டு விதை விட்டுட்டு வந்திருக்கார். உடனே விருந்தினரை கவனிக்கணும், அதுதான் நோக்கமாக கொண்ட இளையான்குடி மாறநாயனார் உடனே வயலுக்கு சென்று அந்த சேற்றில் தூவப்பட்ட அந்த நெல்லை சேகரித்து வந்து இரவோடு இரவாக அதை அடுப்பில் உலர்த்தி அதை அந்த இடித்து அரிசியாக்கி அதை சமைச்சாருன்னு இந்த தகவல் சொல்லுது. அந்த அளவுக்கு விருந்தினரை உபசரிக்க வேண்டும் என்ற பண்பு என்கிற செய்தியை இளையான்குடி மாறநாயனார் இந்த கருத்து சொல்லுது. அடுத்து 16வது வினா, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடிய புலவர் யார்? ஔவையார் கொற்றைவேந்தன். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடிய புலவர் ஔவையார். எந்த நூல்னா கொற்றைவேந்தன். 17வது வினா, வாழை இலை விருந்து விழா வைத்து கொண்டாடும் நாடு எது? அமெரிக்கா. மினசோட்டா தமிழ் சங்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள், அமெரிக்காவில் வாழக்கூடிய தமிழர்கள் இந்த மின்னசோட்டா தமிழ் சங்கத்தை நடத்துகிறாங்க. அவங்க தான் வருடத்திற்கு ஒரு முறை வாழை இலை விருந்து விழா என்பதை கொண்டாடுறாங்க. 18வது
வெற்றி வேர்க்கை என்னும் நூலின் வேறு பெயர் என்ன? நருந்தொகை. வெற்றி வேர்க்கை என்னும் நூலின் வேறு பெயர் நருந்தொகை. 19வது வினா, மலைபடுகடாம் என்ற நூலின் வேறு பெயர் என்ன? கூத்தராற்றுப்படை. மலைபடுகடாம் என்ற நூலின் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. 20வது, கோபாலபுரத்து மக்கள் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? கி. ராஜநாராயணன். கோபாலபுரத்து மக்கள் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் கி. ராஜநாராயணன். 21வது வினா, பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது? இலா. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் பேரு இலான்னு பேரு. 23வது வினா, IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியின் பெயர் என்ன? வாட்சன். IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியின் பெயர் என்னன்னா வாட்சன். 23வது வினா, குலசேகர ஆழ்வார் வாழ்ந்த காலம் இது? 8ஆம் நூற்றாண்டு. குலசேகர ஆழ்வார் வாழ்ந்த காலம் 8ஆம் நூற்றாண்டு. 24வது வினா, அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் என்ற வரியின் இடம்பெறும் நூல் எது? திருவாசகம். அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் என்ற வரியின் இடம்பெறும் நூல் திருவாசகம். 25, கருத்துளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் யார்? ஸ்டீவன் காக்கின்ஸ். கருத்துளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் யார்னா ஸ்டீவன் காக்கின்ஸ். 26வது வினா, திருவிளையாடற் புராணம் பாடியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணம் பாடியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். 27வது வினா, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார்? மனவை முஸ்தபா. ஒரு மொழியில உணர்த்தப்பட்டவை வேறொரு மொழியில் வெளியிடுபவை மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யாருன்னா மனவை முஸ்தபா. 28வது வினா, நீதி வெண்பா பாடியவர் யார்? செய்குதம்பி பாவலர். நீதி வெண்பா பாடியவர் யாருன்னா செய்குதம்பி பாவலர். 29வது வினா, மோசிக்கிறனார் என்ற புலவருக்கு கவரி வீசிய மன்னன் யார்? தகடூர் எரித்த பெருஞ்சேரல் இரும்பர். மோசிக்கிறனார் என்ற புலவருக்கு கவரி வீசிய மன்னன் தகடூர் எரித்த பெருஞ்சேரல் இரும்பர். 30வது வினா, கமலாலயனின் இயற்பெயர் என்ன? வே. குணசேகரன். கமலாலயனின் இயற்பெயர் என்னன்னா வே. குணசேகரன். இந்த 10வதுல பார்த்தீங்கன்னா நிறைய புதிய கவிதையை இயற்றிய கவிஞர்களோட பேரும் அவங்களோட இயற்பெயரும் வந்துருக்கு. அதை கவனமாக பார்த்துங்க. 31வது வினா, சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆட்டங்கள் எத்தனை? 11 ஆட்டம். சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆட்டங்கள் எத்தனைன்னா 11. 32வது வினா, மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்த கலை எது? பொய்க்கால் குதிரை ஆட்டம். மராத்தியர் காலத்துல தஞ்சைக்கு வந்த கலை பொய்க்கால் குதிரை ஆட்டம். 33வது வினா, நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் யார்? நா. முத்துசாமி என்ற கலைஞர். நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. நா. முத்துசாமியோட ஒரு சிறப்பு பேரு கலைஞர். 34வது வினா, மரப்பாவை கூத்து பற்றி கூறும் நூல் எது? திருக்குறள். மரப்பாவை கூத்து பற்றி கூறும் நூல் திருக்குறள். 35வது வினா, சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படுனா 96 வகை சிற்றிலக்கியங்கள் உள்ளன. சிற்றிலக்கியங்கள் எத்தனை இருக்குன்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள் உள்ளன. 36வது வினா, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்ட கவிஞன் யார்? பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்ட கவிஞன் யாருன்னா பாரதியார். 37வது வினா, கம்பர் தம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். கம்பர் தம் இயற்றிய நூலுக்கு ராமாவதாரம் வைக்கிறாரு. அதுக்கப்புறமேல மக்கள் கம்பர் இயற்றியதனால அதை கம்பராமாயணம்னு நம்ம அதை அழைக்கிறோம். சாரி. ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்றவர் யார்? பாரதி. ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்றவர் பாரதி. 39வது வினா, பாய்ச்சல் என்னும் சிறுகதை எழுதியவர் யார்? சா. கந்தசாமி. பாய்ச்சல் என்னும் சிறுகதை எழுதியவர்
சா கந்தசாமி. 40வதுனா சா கந்தசாமி தாம் எழுதிய எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார்னா விசாரணை கமிஷன்கிற ஒரு புதினத்திற்காக சா கந்தசாமி சாகித்ய அகாடமி பரிசு பெறுகிறார். சாரி. 41வதுனா தமிழரசு கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? மாப்போ சிவஞானம். தமிழரசு தோற்றுவித்தவர் மாப்போ சிவஞானம். 42வதுனா மாப்போ சிவஞானத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுனா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. மாப்போ சிவஞானத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. 43வதுனா குமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைப்பதற்காக காரணமாக இருந்த தியாகி யாருன்னா மார்ஷல் ஏ நேசமணி. குமரி மாவட்ட தமிழ்நாட்டோட இணைவதற்காக காரணம் இருந்த தியாகி யாருன்னா மார்ஷல் ஏ நேசமணி. 44 ஏர் புதிதா என்னும் தலைப்பில் கவிதை படைத்தவர் யார்? கூப்ப ராஜகோபாலன். ஏர் புதிதா என்னும் தலைப்பில் கவிதை படைத்தவர் கூப்ப ராஜகோபாலன். 45வதுனா அடிகள் நீரே அருளுக என்றவர் யார்? சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகளை பார்த்து அந்த சிலப்பதிகாரத்தை எழுதுறப்ப அடிகள் நீரே அருளுக, நீங்க பாடினாதான் அது நல்லா இருக்கும் இந்த சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள்கிட்ட சொல்றதுதான் அடிகள் நீரே அருளுக என்பதாகும். அதை கூறியவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். அதுக்கப்புறம் தான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதுறாரு. 26வது வினா காருகர் என்பவர் யார்? நெய்பவர். காருகர் என்பவர் நெய்பவர். 47வது பாசவர் என்பதன் பொருள் என்ன? வெற்றிலை விற்பவர். வெற்றிலை விற்கிறவங்கள பாசவர்னு சொல்லியிருக்க. 48வது ஓசுனர் என்பவர் யார்? எண்ணெய் விற்பவர். எண்ணெய் விற்பவரை ஓசுனர்னு சொல்லியிருக்காங்க. 49வதுனா நோபல் பரிசுக்கு இணையான விருது இது மகசேசே விருது. நோபல் பரிசுக்கு இணையான விருது மகசேசே விருது. 50வதுனா வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். வேருக்கு நீர் அதுக்காக சாகித்ய அகாடமி பெறக்கூடிய முதல் பெண் எழுத்தாளர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன். 51வதுனா கண்ணதாசன் இயற்பெயர் என்ன? முத்தையா. கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. 52வதுனா சிறுகதை மன்னன் என்று சிறப்பிக்கப்படுவர் யார்? ஜெயகாந்தன். சிறுகதை மன்னன் என சிறப்பிக்கப்படுவர் ஜெயகாந்தன். 53வதுனா நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? முகமது ரஃபி. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி. 54வதுனா வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன? கான்ஸ்டன்டான்சு ஜோசப் பிஸ்கி. வீரமாமுனிவரோட இயற்பெயர் கான்ஸ்டன்டான்சு ஜோசப் பிஸ்கி. 55வது சதுரகாதியை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். சதுரகராதியை எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். 56வதுனா தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். இந்த வினாவெல்லாம் தேர்வில் கேட்கப்பட்ட வினா. தொன்னூல் விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். 57வதுனா நெடுநல்வாடையின் ஆசிரியர் யார்? நக்கீரர். நெடுநல்வாடையின் ஆசிரியர் நக்கீரர். 58வதுனா குறிஞ்சி பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? கபிலர். அதனாலதான் குறிஞ்சி கபிலர்னு சொல்லுவாங்க. 59வதுனா பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? கட்டியலூர் உரித்திரம் கண்ணனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா பட்டினப்பாலை, அந்த பாலைனா அந்த வெயில் படக்கூடிய இடம், வெயில பார்த்தோம்னா கண்ணு உறுத்தும், அதுதான் உரித்திரம் கண்ணனார். பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் என்ன? கடியலூர் உரித்திரம் கண்ணனார். 60வதுனா முல்லைப்பாட்டின் வேறு பெயர் என்ன? நெஞ்சாற்றுப்படை. முல்லைப்பாட்டோட வேறு பெயர் என்ன? நெஞ்சாற்றுப்படை. நண்பர்களே, டிஎன்பிசி மற்றும் டிஎன்இபி போலீஸ் தேர்வு, டெட்டு, விஏஓ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் உங்களுக்கு எங்கள் நிறுவனத்தினால் முடிந்த அளவிற்கு 10ஆம் வகுப்பு தமிழை புத்தகம் முழுவதிலிருந்தும் வரி வரியாக இந்த பகுதியில் வழங்கியிருக்கோம். மேலும் இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு வரியும் படிக்கணும், ஒவ்வொரு பாடமாக தனித்தனியாக தகவல் வேணும்னா எங்களோட பிளேலிஸ்ட்டில் 10ஆம் வகுப்பு தமிழ் வரிசையாக ஒரு 5 வீடியோக்களை 9 பாடத்தையும் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை